தொடரும் நீட் மரணங்கள் திமுகவின் மனசாட்சியை உறுத்தவில்லையா என எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இபிஎஸ்சியினுடைய இந்த எக்ஸ் தள பதிவு குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் திவ்யா. நீட் தேர்வு அச்சத்தால் சென்னையில் தர்ஷினி என்ற மாணவி தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் குறிப்பாக நீட் என்ற தேர்வு நாட்டிற்கே அறிமுகப்படுத்தி கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து அதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்துவிட அடித்தளமாக இட்டதோடு அல்லாமல் ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டிற்கு இருக்காது என்ற பச்சை பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 2021 ஆண்டு முதல் தற்போது மார்ச் 2025 ஆண்டு வரை இதுவரையில் 19 மாணவ செல்வங்களின் உயிர்களை முதல்வரும் துணை முதல்வரும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அதில் தேர்தல் ஆதாயத்திற்காக சொன்ன பெரும் பொய்யால் உங்கள் கையில் சேர்ந்து கொண்டு இருக்கும் இந்த இரத்த கரையை எப்படி துடைக்க போகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ச்சியாக மாணவி தர்ஷினியின் மரணத்திற்கு ஸ்டாலின் திமுக அரசே முழு பொறுப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை ஏமாற்ற வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவ செல்வங்களே, எதற்காகவும் உங்கள் இன்னுயிரை இழக்காதீர்கள். வாழ்க்கை பெரிது, உலகம் பெரிது, வாழ்ந்து சாதிக்க வேண்டுமே தவிர செத்து வீழ கூடாது எனவும் அறிவுரைகளை மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக வழங்கியுள்ளார். நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு எப்போதும் முன் செல்லுங்கள், வெற்றி நிச்சயம் உங்களை சேரும் எனவும் தெரிவித்துள்ளார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.